இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் எடுத்து 1 கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் கொஞ்சம் குறைவாக வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுவே நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் அளவு கோதுமை ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து அரை டம்ளர் கொஞ்சம் குறைவாக வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து ஒரு 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க அதே கப்பில். இப்போ தண்ணி சேர்த்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 4 விசில் வந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இது ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. 1.5 கப் அளவுக்கு ரவை பாசிப்பருப்பு ரெண்டுமே சேர்ந்து எடுத்ததுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதே சமயம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு துருவின வெல்லத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க 2 கப் அளவுக்கு கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வெள்ளை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. ஒருவேளை இன்னுமே உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது இல்லை அப்படிங்கிறவங்க 2 ஏலக்காய் தட்டி உள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய்யில் நட்ஸ்லாம் வறுத்து உள்ளே சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சேம் பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே மெத்தட்லேயே பச்சரிசிக்கு பதிலாக நம்ம கோதுமை ரவை வச்சு செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. எப்போவுமே ரவை வச்சு உப்புமா அந்த மாதிரியே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.